ப்ரோ உங்க கொட்டையில ஐஸ போடுங்க சாம்பியன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மாம்பழத்துல கொட்டை இருக்கு, சப்போட்டா பழம் அதுல கூட கொட்டை இருக்கு, எனக்கு எங்க கொட்டை இருக்கு? அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், அவனுக்கு எங்கே கொட்டை இருக்கு? உண்மைதான் இல்லை. சரி ரைட்டு, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைவர்னு சொல்லாதீங்க, வாயிலடிங்க சாம்பியன் சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் அவரை சாம்பியன் தான் கூப்பிடுவோம். நம்ம தலைவருக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, அவர் பேரும் சாம்பியன் தான், அவர் எல்லாத்தையும் கூறுறது சாம்பியன் தான். சாம்பியன்ஸ் நிறைய, சாம்பியன்ஸ் 3 டே சாம்பியன், எனக்காக சாம்பியன்ஸ். ஸோ நம்ம சாம்பியன் தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு அவர்கிட்டயே பர்மிஷன் வாங்கிப்போம். சாம்பியன் உங்களை நான் கொஞ்சம் ட்ரோல் பண்ணிக்கலாமா? நான் என்ன உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஓகேவா? பர்மிஷன் தந்தேன். ஸோ பர்மிஷன் கிடச்சாச்சு. ஸோ ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு சாம்பியன் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களை நாங்கள் ட்ரோல் பண்ணிக்கலாமா? ஏன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்கா? சரி ரைட்டு, இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? சாம்பியன்ஸ் நிறைய பேர் வந்து என்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? படுக்க போறேன். எது படுக்க போறியா? கிஸ்ஸுக்கும் படுக்கிறதுக்கு எல்லா சம்பந்தம். எதுக்கு நீ படுக்கணும்? எதில போவா? என்ன பண்றானே யூகிக்க முடியலையே. ஐயோ என்ன பண்ணுமான்னு யூகிக்க முடியலையே. படுத்தாச்சு. அப்பா கிஸ் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நிறுத்திடுறேன். மிதி வாயிலே மிதி. இவன்லாம் வாயிலே தான் மிதிக்கிறோம். கிஸ் பண்ணதுக்கு படுக்க போறானா? எவ்வளோ எகத்தாலும். சாம்பியன் தம்பி எப்போ எந்திரிப்பான், எப்போ தூங்குவான்? எங்கிட்ட தான் தம்பியே இல்லையா சாம்பியன்ஸ்? தம்பி இருக்கவங்க கிட்ட தான் நிறைய விஷயத்தை நீங்க கேட்கணும். இல்லை அவனு ஒரே தம்பிங்க. அவன் தான் சொல்லிட்டாம்ல, அவனுக்கு தம்பி இல்லைல்ல, அவனுக்கு தங்கிச்சு தான் இருக்காமல. ஒரே தம்பிங்க. யாமல அப்படி சொல்றீ? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். எனக்கு உண்மையாவே தெரியல, அதான் அப்படி சொல்றேன். அவனுக்கு எங்களை தம்பி இருக்கு? கீழே தொங்குது பாருடா, ஒரு பேட்டு ஒரு 2 பாலு. அடுத்து வந்தாச்சு. ஒன்று தம்பிங்கானோ இல்லாட்டி பேட்டு பாலுங்கானுங்க. இல்லை அவன்கிட்ட தம்பி இல்லை, பேட்டு பாலு இல்லைல்ல. அதை அவனே சொல்லியிருக்கான். கேளுங்களேன், நான் சொன்னா திட்டுவியோ, அவனே சொல்லியிருக்கான் பாருங்களேன். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் சாம்பியன்ஸ். எங்கிட்ட தம்பி இல்ல, பேட்டும் பால் எதுவுமே கிடையாது. எனக்கு கிரிக்கெட் கூட விளையாட தெரியாது. எனக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாது. ஏயா நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? எத்தனை தடவை தான் இந்த கேள்வி நீங்க கேட்டாலுமே என்னோட ஆன்சர் இதுதான். எனக்கு தம்பி இல்ல, தங்கச்சி தான் இருக்கு. பயங்கரமான கல்லூரி மங்க. எல்லாம் கல்லூரி மங்கம்லாம் இல்லைல்ல, அவன் உண்மையதாம சொல்றான். அவனோட பேட்டு பால் இல்லை, அவனுக்கு தம்பி இல்லைல்ல. நம்புங்கல. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல எந்திரிச்சு போய் என்ன அவனை திட்டுறியா? சரிடே விடுங்கடி, அவனுக்கு தம்பி இருக்குடே, அவனுக்கு பேட்டு பால் இருக்குடே, விடுங்கடே. அடுத்த வீடியோ போமா? உங்களோட படுக்கணும் இருக்கு கியூட்டி. இது படுக்கணுமா? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இந்த கமெண்ட் காரணம் மட்டும் நான் விடவே மாட்டோம்ல. இது படுக்கிற அப்படிதான் அவங்க. நீ அவன் அதுக்கு படுக்கிறதுக்கு அவன் என்னலாம் பொண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் அதை கேள். நீ எக்ஸ்ட்ரா என் கூட படுக்கணும்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்க சட்டை பேண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நான் தூக்கத்துல ஒண்ணுக்கு போயிடுவேன். உச்சா போடுறதுல இங்கே மேட்டரே கிடையாது. உச்சா போனால் கூட படுத்துடலாம். ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லியிருக்கான் பாரு. அதை கேட்டுட்டு நீ அவங்க கூட படுக்க போகணும். சரியா மோனே? நீ படுக்க போகல, நீ செத்த. அந்த ஃபோட்டோ போட்டு நீங்கள் எது மாதிரி தூங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடைசியாக ஒன்று போட்டிருந்ததில்ல, 20 நம்பர் இருந்துச்சுல்ல, அப்படி தான் நான் தூங்குவேன். அங்கே பாரு, ஒன்றுமே இல்லை. அதாவது பிறந்த மேனிக்கு தூங்குவானா. சரியா? இந்த கமெண்ட் பண்ணவனே அவங்கள போய் நீ படுக்க. சரியா? நீ கேட்டிருக்க, அதெல்லாம் நீ படுக்க. இப்போ படுக்க போவே மாட்டியா? அப்படியே ஓடி போயிரு. படுக்கணும் மாமா, படுக்கணும். இந்த மாதிரிலாம் எவ்வளோ கமெண்ட் பண்ணியா? பேதியில் போடலாம். அவனே இடக்க முடக்கா பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் எப்படி பண்ணுறானே தெரியல. முட்டை வந்து படுத்துறோம்ல அவன் கூட. நான் வந்து தூங்கும் போது மட்டும் இல்லை, எப்பவுமே ஜட்டியே போட மாட்டேன். அடேங்கப்பா, இது வரையா? ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ வாண்ட் வியர் எனி அண்டர்வேர். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சீனியமா இருக்குடா. இவ்ளோ சீக்கிரம் நமக்கு தேவையா? பாரு நம்மள பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க. சட்டி போடலன்னு சொல்றதே ஒரு கேவலமான விஷயம்.
இது இங்கிலீஷில் வேறு நொட்டுறாரு. நீ சட்டி போடு போடாத என்னவும் பண்ணல, அதெல்லாம் யாமல வீடியோவில் சொல்கிறேன். என்னவும் பண்ணு போல, இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. சாம்பியன் உங்கள் தம்பிக்கு நான் லிப்லா கிஸ்ஸு கொடுக்கலாமா? சாம்பியன்ஸ் ஏன் தம்பி உன் தம்பி நான் பிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க? அதானே, என்ன உன் தம்பி என் தம்பின்னு பிரித்து பேசிகிட்டு இருக்க? எல்லாம் நம்ம தம்பி. எப்படி நம்ம தம்பி? எல்லாம் நம்ம இடம். எப்படி நம்ம இடம். அதனால் அவரோட தம்பியை நீங்கள் ஹக் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க, ஏதாவது சாக்லேட்டையும் கொடுங்க. பட் அவருக்கு தான் தம்பியே இல்லையே. இதை சொன்னால் நம்மளை பைத்தியங்காங்க. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ப்ரோ நீங்க மூச்சா போகும்போது உங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். என்னடா சொல்றீங்க? அட கருப்பா, இந்த மனுஷ பையலுக்கு திருந்தவே மாட்டாங்களே. இல்லை இப்படிலாமலாம் கமெண்ட் பண்ணியோ பைத்தியக்கார பசங்களா? இல்லை அவன் செஞ்சிருவான்ல, அவன் போடுன்னா போட்டுருவான்ல. அம்மா அவன் போடுன்னா போட்டுருவாமா. இந்த மாதிரிலாம் கேட்காதீங்களே. மூச்சா போகும்போது மூஞ்சியை பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி ஆய் போகும்போது மூஞ்சி பார்க்கணுமா? சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. இல்லை உண்மையாகவே முடியல. எதில் போடலாம்? உங்கள் கமெண்ட் இருக்கு, அவனை விட கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் தான் வேற ரகம். நீங்கள் இந்த யூனிவர்ஸ்லேயே கிடையாதுல. சாம்பியன்ஸ் ஒருத்தங்க மூச்சா போற இடத்துல ஐஸ் கட்டிக்கு சொன்னாங்க, போட போறேன். லைவ் ரியாக்ஷனை பாருங்க. லைவ் ரியாக்ஷனா? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. நீ இருக்கவே கூடாதுல. இவ்வளோ நேரம் கூட பொறுத்துக்கிட்டேன். இந்த ரியாக்டர் காமிச்ச பத்தியா? எனக்கு எதுவுமே வேண்டாம்டா, நான் போறேன்டா. போறேன்டா. வேணாண்டா 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 வேணாம்டா, 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 வேணாம்டா. சரி ரைட்டு, கொஞ்சம் நல்ல வீடியோ ஏதாவது போட்டிருக்காரான்னு பார்ப்போம். சரியா சாம்பியன்ஸ், லவ் யூ. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? இல்லை சாம்பியன், நீ அதை பண்ணு இதை பண்ணு எதை வேணா பண்ணு, இத்த பண்ணு அத்த பண்ணு அத்த வேணா பண்ணு. ஆனால் அந்த வீடியோ முடியும் போது அந்த கிஸ் மட்டும் பண்ணாதல. என்னால் முடியலை, சத்தியமாக முடியலை. என்னால முடியலடா. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அது எப்படில பழகும்? சரி ஓகே, வீடியோவில் கிஸ்ஸை பார்க்குற நமக்கே இப்படி இருக்குடா. உண்மையாகவே கிஸ் பார்க்குற அந்த மொபைல் நிலைமை எப்படி இருக்கும்? கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? சரி ரைட்டு, வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியாக ஒரே வீடியோ மட்டும் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவனு வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடியாதுப்பா, தைரியம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு நல்ல வீடியோ மட்டும் போட்டு முடிச்சிருவோமா? பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே வரட்டா? அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.